அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் சில தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அவர் பயங்கரமாக அசிங்கப்பட்டிருக்காப்புல. தேவையில்லாமல் வாயை விட்டு தேவையில்லாத வம்பை இழுத்து தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிட்டாப்புல. சட்டமன்றத்தில் தேவையில்லாத கான்ஸ்பிரசிஸ்லாம் இவர் சோஷியல் மீடியா பதிவுகள்லாம் முன்னாடி போட்டு கோர்ட்டு வாசலுக்கு ஏறி இறங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அந்த மாதிரியே சட்டமன்றத்துலையும் பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசி அதுக்கு கடுமையான எதிர்வினை திமுக சைடில் இருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒளி சட்டமன்றத்துக்குள்ள. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பல்பாட்டி இவர் இருக்கிறப்போ ஒளி வரதானே செய்யும். சரி, இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக தாவேக்கா எம்எல்ஏ கல்லானை அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிக தீவிரமான விஜய் ரசிகர் மன்றத்தில் கூட ஏதோ பொறுப்பில் இருந்து அப்படிதான் எம்எல்ஏ ஆயிருக்காப்புல இந்த கல்லானை. இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த காணொலி முழுக்கவே உங்களுக்கு கொஞ்சம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த கோரிக்கை என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி சிரிச்சான்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா, சிரிக்கிற ஒரு தலைவன் எதை பத்தியும் எதிர் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இவரையெல்லாம் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க. இவர் தொகுதி மக்கள் செம சூப்பர் செலக்ஷன். இவர் மதுரை வடக்கு தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர். சூப்பரில் மதுரை வடக்கு தொகுதியில் தாவேக்காக வாக்களித்தவங்களே உங்களுடைய கோரிக்கைகள் இது தானே? இவர் தானே உங்களுடைய பிரதிநிதி. இவர் சட்டமன்றத்தில் போய் என்னத்தை கேட்குறாரு பாருங்க. எங்கள் தளபதி இங்கே எங்கள் சைட்லேயே உட்காந்துருக்கிறதுனால அவர் முகத்தை எங்களால் பார்க்க முடியல. அவர் முகத்தை மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு அங்கே எதிரில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் போட்டிக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறார். நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கோரிக்கை காய்ஸ், இதுதானே மாற்றம். கல்லானை அவர்களுக்கு முகம் மட்டும் பார்த்தால் போதுமா? அண்ணன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்க வேணாமா? சட்டமன்றத்தில் அது மட்டும்தாங்க மிஸ்ஸிங். தொடர்ந்து பாடல், அப்புறம் ஆக்ஷன்ஸ், சினிமா டைலாக்ஸ் எல்லாமே நடந்துருச்சு. டான்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங். டான்ஸ் மட்டும் நடந்துருச்சுன்னா படம் ஷூட்டிங் முடிஞ்சுது. ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே படம் ஷூட்டிங் தான் நடக்குது. டான்ஸ் மட்டும்தான் இப்போ மிஸ்ஸிங். உங்களுக்கு டான்ஸ் பார்க்க வேண்டாமா கல்லானை அவர்களே? சட்டமன்றத்தை தேட்டர் ஆக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். பார்த்தீங்களா? பாடல், ஆடல், சினிமா டைலாக்ஸ், அப்புறம் ஒரு ஸ்க்ரீன். அவங்களால எதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாதோ அதெல்லாம் கேட்குறாங்க. ஒரு ஸ்க்ரீன் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களை என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. இப்படியெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்துக்கிறாங்கன்றதை பார்த்து கூட மனம் வருந்தலை அப்படின்னா திருத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. சரி, அடுத்ததான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் முந்தானேத்து, அதாவது 19ஆம் தேதி அவர் எந்திரிச்சு சட்டமன்றத்தில் பேசுகிறார். இந்த மாதிரி சில ஃபைல்ஸ் என் டேபிளில் இருக்குது, அதையெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையாயிரும், அதனால என்னை அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த காணொலியையும் பாருங்கள். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஐயோ, சபாநாயகர் இருக்காரு, என்ன பேசினாலும் உடனே அவை குறிப்பிலிருந்து நீக்கம். ஐயோ, என்னையா கொஞ்சம் பேச தான் விடுங்க. ஆக்சுவலாக செருப்படி கொடுக்கறது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது சில வேர்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
சும்மா வந்து நீங்கள் ஏன் வந்து திறந்து பார்க்காம இருக்கீங்க, ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதான் 90 நாட்களாக வந்து இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் வந்து பண்ணாங்க, உண்மையாலுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் அதை திறந்து பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத தாண்டி செருப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியக்காரர் சொன்னால் தான் திறந்து பார்ப்பீங்களா, நல்ல நேரம் காலம் இல்லாத பார்த்து தான் திறப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பாருங்க, அதுதாங்க செருப்படி. இதனால தான் அவருக்கு பேர் புள்ளி நிதி அப்படின்ற பேர் வந்திருக்கு. கலைஞர் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதே நக்கல் நையாண்டி அடிக்கக்கூடிய பேச்சு அப்படியே கட் பண்ணி முதலமைச்சர் சைடு பார்த்தாக்க அவருக்கு சினிமாவில் நடிக்கிறப்போ அந்த சினிமா டயலாக்ஸ், அந்த தோரணை அது இன்னும் மாறல. அடுத்ததா முக்கியமான பார்ட் இதுதான். சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அவர் எந்திரிச்சு தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை எல்லாம் விடுறாரு, விட்டு வசமாக வாங்கி கட்டிக்கிறாப்புல. அந்த காணொலியையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலான காணொலி இதுதான். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன சபாநாயகருடைய ரியாக்ஷனை பாருங்க. ஐயோ இவங்களை வச்சு மேய்க்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாறி மாறி எதையாவது சொல்லிக்கிறாங்களே. இவர் என்னன்னா சங்கி அமைச்சர்ன்றாரு, அவர் என்னன்னா பாத்ரூமுக்குள்ள உட்காந்துருந்தேன்றாரு. ஐயோ இவங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு அவர் முழிக்கிறார். இந்த கரூர் உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளி விவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே உடனே திருத்திக் கொண்டு அந்த அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. நிர்மல்குமார் அவர்கள் எதையாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரியே அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு போல சட்டமன்றத்துக்குள்ளே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததை வந்துட்டு கொச்சைப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார். அப்போது எதிர்கட்சி திமுக வந்துட்டு பயங்கரமாக எதிர்வினையாற்றினாங்க. அங்கே தேவையில்லாத ஒரு சலசலப்பை உண்டாக்கும் விதமாக நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கரூர் கம்பெனி அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. அப்புறம் பாத்ரூமுகளில் இருந்தார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பாத்ரூமுக்குள்ளே இருக்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நிர்மல்குமார் அவர்களுக்கு திராணி இருக்கா? கரூர் சம்பவம் முடிஞ்சு ஒரு 3 மாசமா பாத்ரூமுக்குள்ள இருந்தது யாரு அப்படின்றது மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த தாவேகா கட்சியுமே பாத்ரூமுக்குள்ள தான் போய் இருந்தாங்க 3 மாசத்துக்கு. பாத்ரூம் பற்றியெல்லாம் பேசலாமா நிர்மல்குமார் அவர்கள்? பாத்ரூம் யார் யாரெல்லாம் பாத்ரூமுக்கு போகிறாங்க, எத்தனை மணி நேரம் பாத்ரூமுக்குள்ள இருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல். இந்த நேர காப்பாளர் அப்படின்ட்டுலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இருப்பாங்க. அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த பஸ் எல்லாம் வருது என்ன எதுலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் வீட்டு பாத்ரூம் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் போல, வெறிக்க இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் போல. பாத்ரூமுக்குள்ள எவ்வளோ நேரம் இருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு இவர் வந்து கரெக்டாக சொல்கிறாப்புல பாருங்க. இதுக்கே தனியாக ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க போல. பேசாம பாத்ரூம் கவனிப்புத்துறை அமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது பெயர் வச்சிடலாம்ல. எதுக்கு அவருக்கு வந்து அது என்ன எரிசக்தி துறை அமைச்சரா? எதுக்கு அது? சங்கிகளுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அவங்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான். அவங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாய் வழியாக வார்த்தையாகவும் வருது. எந்நேரமும் பாத்ரூம் அதை சுற்றின எண்ண ஓட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதையே பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்க தோணும். சங்கிகளுக்கு மூளைக்கு பதிலாக வேற எதுவும் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இதனால தான் வருது நமக்கு. பாத்ரூம்னு எந்நேரமும் முப்பொழுதும் கற்பனைகள் மாதிரியே பாத்ரூம் பற்றியே கற்பனைகள் இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இதனால தான் நமக்கு சந்தேகம் வருது. சங்கிகளுக்கு மூளை தான் இருக்குமா, இல்லை அந்த இடத்துல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. பேசணும்னா யார் வேணா எப்படி வேணா பேச முடியும். சட்டமன்றத்தில் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அதை விட்டுக்கிட்டு கரூர் கம்பெனின்றது பாத்ரூம்ன்றது இப்படியெல்லாம் பேசினா எதிரில் இருந்து என்ன பேசணுமோ பேச தெரியும்ல. அவர் வீசக்கூடிய அம்பை அப்படியே பிடிச்சி திருப்பி இவங்க பக்கம் வீசதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியே ரேஜ் பைட் பண்ணி ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்களாமா. ஆக்சுவலாக ரேஜ் பைட் ஆகிறது முழுக்க தாவேக்கா தான். அவங்க ரேஜ் பைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எதிரில் இருந்து யாராவது திருப்பி ரேஜ் பைட் பண்ணாங்கன்னு சொன்னாக்க ஊடு கிடந்து கத்தி கதறாங்க. அன்னைக்கு பேசுகிறப்ப புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அமைச்சர் புஷி ஆனந்த், அவர் எழுப்பி சொல்கிறாரு யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு நிறைய வாடகை வாய்கள் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். யூடியூப்ல பேசுறத கூட சகிச்சிக்க முடியல அவரால். அப்போ யூடியூப்ல பேசுறதுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க இந்த அமைச்சர்கள்லாம் இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரேஜ் பைட் ஆகக்கூடியது தாவேக்கா தான், வேற யாரும் கிடையாது. சும்மா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பேசுறவங்களெல்லாம் கைது பண்றாங்க. அப்போ ஈஸியாக ரேஜ் பைட் ஆகுறது, ஈஸியாக வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். எத்தனை பேர்களை சம்பாதிச்சிட்டா இருப்பாருங்க நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். சங்கி அமைச்சர், பாத்ரூம் கண்காணிப்பாளர், பல பட்டறை, பல கட்சி, பல வேஷம், எத்தனை பேர். அடுத்ததாக நம்ம அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா,
அவர் பேசின பேச்சால சபாநாயகரே கடுப்பாயிட்டாப்புல. கடுப்பாய் சீக்கிரம் பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி கத்தி விட்டாப்புல. கடுப்பாயிட்டாப்புலங்க. அந்த காணொலியும் பாருங்க. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க, மறைமுகமா மாண்பு அமைச்சர் மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் ஆதாரத்தோட வெளியிடுறேன், ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க மாண்பு அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வந்து வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவைக்குழு நீக்கிறேன். தயவுசெய்து பேசி முடிங்க. எப்போ பார்த்தாலும் இதே தான். சும்மா வாய் வழியாக எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிப்போன்றாங்க. புலி வருதுன்றாங்க. அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஆதாரம் எதுவுமே இல்லாமல் மேடையில் பேசுகிற மாதிரி, தாவேக்கா கட்சி கூட்டங்களில் பேசுகிற மாதிரி இஷ்டத்துக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, தினமும் இந்த சங்கி தாவேக்கா கட்சி ஏதாவது ஒரு பல்பு வாங்கிட்டே இருக்காங்க. விதவிதமாக வித்தியாசமாக பல்பு வாங்குறாங்க. அதுவும் சபாநாயகர்கிட்ட இருந்தே வாங்குறாங்க. மெயினா அதுதான் ஹைலைட்டு. ஒன்று பொய்யா பேசி சுட அம்பலமாயிடுறாங்க. இல்லைன்னா புலி வருதுன்னு பூச்சாண்டி காட்டி அங்கேயும் அம்பலப்படுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஆதாரத்தெல்லாம் வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வரும். இந்த சினிமா டைலாக் பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். படத்துல எல்லாம் தான் இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக்ஸ் தான் பேசுகிறாங்க. ரியாலிட்டியில் உண்மையிலேயே அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதையெல்லாம் வெளியிடலாம்ல. பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரலாம், கேஸ் போடலாம், என்ன வேணால் பண்ணலாமே. சும்மா சட்டமன்றத்தில் நின்று எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் நரேட்டிவ் செட் பண்ணுறது. நரேட்டிவ் இப்படி தினமும் பல்பு வாங்கிக்கிட்டே இருக்காங்க சட்டமன்றத்துக்கு வந்து. அதுலேயும் இன்னைக்கு குறிப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செமையான பல்பு வாங்கியிருக்கார். இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.